كلوا مما في الأرض حلالا طيبا ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: لكل أمة فتنة وفتنة أمتي المال، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு குறித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்கு, அல்லாஹ்வின் தொடர்பை பலப்படுத்திக் கொள்வதற்கு பல்வேறு வழிகளை நமக்கு பெருமக்கள் அறிவுறுத்தி இருந்தாலும், சுத்தம் என்கிற அந்த வழியில நம்முடைய உடலை சுத்தமாக வைத்திருத்தல், உடையை சுத்தமாக வைத்திருத்தல், இதன் மூலமும் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறலாம், அன்பை பெறலாம் என்கிற வரிசையில் இன்றைய தினம் நாம் நம்முடைய பொருளாதாரத்தை, நமக்கு அல்லாஹ் தருகிற வருமானங்களை பரிசுத்தமாக ஆக்கிக் கொள்வது என்பதும் இறை நெருக்கத்தை பெறுவதற்கு வழிவகுக்கும். நாம் அடிக்கடி சொல்லியிருக்கிறோம், பொருள் என்பது யதார்த்தமாக சோதனைக்குரியதாக இருந்தால், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் ஒவ்வொரு வகையில் சோதனையை கொடுத்தான். வெவ்வேறு வழியில் அல்லாஹ் சோதனையை கொடுத்தான். இந்த உம்மத்திற்கான சோதனையை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா பொருளில் வைத்திருப்பதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா என்ன புரியுது நமக்கு? நமக்கான பல சோதனைகள், நமக்கு வரக்கூடிய சில பல முசீபத்துகள் இந்த உலகத்திலோ அல்லது கபரிலோ அல்லது மறுமையிலோ நமக்கு ஒரு துன்பம் கிடைக்குதுன்னு சொன்னால் அது நம்முடைய அந்த பொருளாதார வழியில் தான் கிடைக்குமா? பொருளை சம்பாதிக்கிற விதத்தில் நாம் கொஞ்சம் தவறிழைத்திருப்போம், பொருளை செலவழிக்கிற விதத்தில் நாம் தவறிழைத்திருப்போம். இப்படி எந்த வகையிலாவது பொருளாதாரத்தில் நாம் செய்கிற அந்த ஏற்றத்தாழ்வுகள், ஷரியத்திற்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நம்மை தண்டனையில் கொண்டு சிக்க வைத்துவிடும், நம்மை முசீபத்தில் கொண்டு மாட்ட வைத்துவிடும். இதைத்தான் சொல்வார்கள், இந்த உம்மத்திற்கான சோதனை என்பது பொருள். நமக்கு என்ன விளங்குது? அல்லாஹ் நமக்கு உண்டான பொருளை எழுதிவிட்டான். நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தின் துன்யா வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத். நாங்கள் துன்யாவிலே மக்களுக்கான வாழ்வாதாரத்தை முடிவு செய்து முடித்து விட்டோம். யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கணும் என்பது முடிவு செய்யப்பட்டது. ஆனால் நமக்கு தெரியாததுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் சரி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, உழைப்பின் வழியிலே அந்த சம்பாத்தியத்தை பெருக்குகள் சொன்னார்கள். இல்லை என்றால் ஒரு வேலை, ஒரு கற்பனைக்கு நாம் வேலையே செய்யாமல் இருந்தால் நமக்கென எழுதப்பட்ட ரிஸ்க் எந்த வழியிலாவது வரும். என்ன அது நல்ல வழியில் வந்தால் அது நமக்கு நன்மையாக மாறும். மறுமையில் அதுவே நமக்கு பதவியை பெற்றுத்தரும் வஸ்துவாக மாறும். இப்ப நான் சொல்ல வருவது, நம்முடைய பொருளாதாரத்தை நாம் ஈட்டுகிற வழியை ஹலாலானதாக, பரிசுத்தமானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதிலே தவறான வழிகளோ ஹராமான வழிகளோ வந்துவிட்டால் யோசித்து பாருங்கள். இந்த உலகத்திலே மிகப்பெரிய துன்பம் என்ன தெரியுமா? அதன் மூலம் நமக்கு நன்மைகள் செய்யக்கூடிய நசீபே கிடைக்காது. ஹராமை உட்கொள்ளுகிற ஒரு மனிதர், தன்னுடைய பொருளாதாரத்தை ஹராமை கலந்து விட்ட ஒரு மனிதரால் அமல்கள் செய்யக்கூடிய நசீபே இல்லாமல் போகும் சொன்னால் அது பெரிய பது நசீபு. நாமளே அல்லாஹ் 5 வக்து தொழுறோம், ரமதான் மாதம் வந்தால் நோன்பு வைக்கிறோம், ஹஜ்ஜு நமக்கு வரலாக இருந்தால் ஹஜ்ஜுக்கு செல்கிறோம், ஜக்காத்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் கொடுக்கிறோம், அப்பப்போ தர்மங்கள் சதக்காக்கள் கொடுக்கிறோம். இதைத்தான் நாமளே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுல அல்லாஹ் நாடி ஏதாவது ஒரு கலப்பு ஏற்பட்டு பொருளாதாரத்தில் நமக்கு அந்த நன்மையும் செய்ய முடியாமல் போனால் பெரிய அபாகியம் தான். இந்த துனியாவை விட்டு போனதுக்கு பிறகு நம்ம இன்னொரு ஒன்ஸ் மோர் கேட்க முடியுமா? அல்லாஹ்விட்ட இன்னொரு முறை நீ எங்களை அனுப்பு, நான் ஒரு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அமல் செஞ்சுட்டு வந்தேன் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அப்படின்னா என்ன புரியுது? நமக்கு இந்த ரூட்டையும் சரி செய்து கொள்ள வேண்டும், நம்முடைய பொருளாதார வழியையும் ஹலாலானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நான் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. துனியாவில் செல்வந்தர்கள், அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்த நபர்கள், அவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை ஹலாலானதாக ஆக்கிக் கொண்டார்கள், அதனுடைய வழியை சுத்தமானதாக ஆக்கிக் கொண்டார்கள் என்பதை கடந்து
இமாம்கள், ஃபுகஹாக்கள், சட்ட வல்லுநர்கள் அவர்கள் செய்த வியாபாரத்தை அதிலே கூட அவர்கள் மிகப்பெரிய ஒரு பரிசுத்தமான வழியை கடைபிடித்தார்கள். அப்படியானால் சட்டங்கள் தெரிந்த நபர்களும் சட்டத்தின் அடிப்படையில் பொருளாதாரத்தை சம்பாதித்தார்கள், செலவழித்தார்கள். சட்டம் தெரியாத மக்களையும் அந்த வழியில் கொண்டு வந்தார்கள். இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய தாஜிர். அவருடைய இளமையில் அவர்கள் மிகப்பெரிய துணிமணிகளை வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரி. கடை வைத்திருந்தார்கள். கடையில் துணிமணிகளை வைத்து வியாபாரம் செய்வார்கள். ஒரு நாள் ஒரு நுகருடைய நேரத்தில் வெளிச்சம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். நல்ல பளீர் என்று வெயில் அடிக்கும். ஆனால் அன்றைய தினத்தில் அவர்கள் நுகர் முடிந்ததும் கடையை மூடிவிட்டு கிளம்பினார்கள். ஒருவர் எதிரில் தோன்றியவர் கேட்டார், என்ன சீக்கிரம் கடையை மூடிட்டு வெளிச்சம் 6 மணிக்கு போடலாம், இப்போதானே லைட்டு எல்லாம் இருக்கு. இப்போ அவங்க சொன்னாங்களா, இன்னைக்கு என்னவோ தெரியல, காலையிலேருந்தே மேகமூட்டமாக இருக்குது, வெளிச்சம் கம்மியாகவே இருக்குது, மேகமூட்டமாக இருக்குது, வெளிச்சம் குறைவாகவே இருக்குது. என்னுடைய பொருளை வாங்க வருபவர் இருட்டிலே தரமான பொருளை வாங்காமல் தரமற்ற பொருளை வாங்கி சென்று விட்டார். நான் தானே அதற்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். இப்படி இவர் மேலே எந்த குற்றமும் இல்லை. மேகமூட்டமாக இருக்குது, கடைக்கு வரக்கூடிய நபர் இருட்டிலே ஏதாவது பொருளை துளாவி எடுப்பார், தேடி எடுப்பார். அந்த பொருளை காசு கொடுத்து வாங்கி போயிடுவார். போனதுக்கு அப்புறம் வெளிச்சத்தில் போய் பார்க்கும்போது அதில் ஏதாவது டேமேஜ் இருக்கும். அந்த மாதிரி நான் மக்களை ஏமாற்ற விரும்பலை. என்னை நம்பி வரக்கூடிய கஸ்டமர்களை நான் ஏமாற்ற விரும்பல. அந்த மாதிரி வருமானத்தில் அனுமதி இல்லை என்று இமாமுல் ஆதம் அவர்கள் கடையை சீக்கிரமாக முடிவு செய்தார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரத்திலே, சம்பாத்தியத்திலே கலப்படங்கள் வந்துவிடக்கூடாது, ஏமாற்றம் வந்துவிடக்கூடாது என்பதை ரொம்பவும் உன்னிப்பாக கவனித்தார். தொழுகையை கவனித்தது போல, அமல்களை கவனித்தது போல வியாபாரத்தையும் கவனித்தார். உங்களுக்கு விளங்குதா பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்ல நின்றதும் அவர்கள் தொலை வைக்க மாட்டார்கள். இகாமத்து சொன்னதும் உடனே தக்பீர் கட்ட மாட்டார்கள். இகாமத்து சொல்லி முடித்த பிறகு சஃபிலே ஒரு பார்வை பார்ப்பார். யாருடைய கால்கள் எல்லாம் முன்பின் இருக்கிறது என்று பார்த்து முன்பின் இருக்கக்கூடிய காலை தன்னிடத்தில் உண்டான அந்த அம்பினுடைய கூர்மை அல்லது வாளுடைய கூர்மையை கொண்டு அப்படி முன்னால வைங்க, நீங்க முன்னால வைங்க. இப்ப நாம என்ன சொல்றோம், சஃபுகளை சரி செய்யணும்னு சொல்லுமா இல்லையா? அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி செஞ்சுட்டு தான் தக்பீரை கட்டுவாங்க. அப்போ தொழுகையை சரி செய்வது போலவே திடீர்னு என்ன சொல்லுவாங்க, பஜாருக்கு வருவாங்க. இன்ஸ்பெக்டர் மாதிரி, பரிசோதகர் மாதிரி பஜாருக்கு வருவாங்க. யார் யார் என்ன வியாபாரம் செய்யறாங்க. பெரும்பாலும் பேருத்தவள வியாபாரம் இல்லையா, இந்த தட்டியில் வச்சு வியாபாரம் செய்வாங்க, இல்லை தள்ளு வண்டியில் வச்சு வியாபாரம் செய்வாங்க. அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வரும்போது ஒரு சாபி நல்லா குவிச்சு போட்டுட்டார். பேருத்தவளத்தை குவிச்சு போட்டு வியாபாரம் செஞ்சுட்டாங்க. நபி என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. அந்த குவிகளுக்குள்ள அப்படி கையை உள்ள நுழைச்சாங்க. நுழைச்சா உள்ளுக்குள்ள பார்த்தா பிசு பிசு, வெளியில பார்த்தா பேருத்தவளம் ரொம்ப அழகா இருக்கு. உங்களுக்கு அரண்நாட்டு பேருத்தவளம் தான் தெரியுமே. இங்கே இருக்கக்கூடிய லைட் லைட்ஸ் மாதிரி ஒட்டி ஒட்டி இருக்காது, தனித்தனியாக இருக்கும். சும்மா அப்படியே துண்டு துண்டா இருக்கும், பார்த்துருக்கீங்க. ஆனால் நபி கையை உள்ள விட்டு பார்த்தா அந்த இது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கு, ஈரப்பசையா இருக்கு. அப்போ கேட்குறாங்க அந்த சாபிட்ட, இது என்ன இப்படி செய்தீங்க? இதை வெளியில போட்டிருந்தா மக்கள் இதை பார்த்துட்டு விரும்பினா வாங்குவாங்க, விரும்பாட்டி வாங்க மாட்டாங்க. நீங்க இதை உள்ள போட்டிருந்தா வெளியில உள்ள அந்த உலர்ந்த பெருத்த பழத்தை பார்த்துட்டு உங்கள்கிட்ட வாங்கும்போது நீங்க ரெண்டையும் கலந்து போட்டுருவீங்க. இது எப்படி நியாயம்? இல்லைன்னா மழை பெய்ஞ்சது, கொஞ்சம் நனைஞ்சு போச்சு, அதை கொஞ்சம் கீழே வச்சு அப்படி மேலே அப்படி. அப்ப நபி சொன்னாங்களா, மன் கஷ்ஷனா ஃபலைஸ மின்னா, யார் நம்மில் ஏமாற்றுவாரோ பிறரை அவர் நம்மை சார்ந்தவர் அல்லன்னு சொல்லுவோம். மன் கஷ்ஷனா ஃபலைஸ மின்னா, யார் நம்மில் பிறரை ஏமாற்றுவார் அவர் நம்மை சார்ந்தவரே இல்லை. எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா அது? அவர் ஒரு பரிபூர்ண முக்மீன் இல்லை, அவர் சராசரி மனிதன். துனியாவில் ஒரு சராசரி மனிதர் வியாபாரத்திற்கு பிறந்தவர் எப்படி வியாபாரம் செய்வாரோ, காசு பணங்களை சம்பாதிக்கிறதுக்கு வந்தவர் எப்படி வியாபாரம் செய்வாரோ, அந்த மாதிரி தான் நீங்கள் ஆய்வு சொல்றோம். அப்படின்னா நம்முடைய பொருளாதாரத்தினுடைய வழியை நாம் ஹலாலா ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதுவும் இறை நெருக்கம் பெறுவதற்கு வழி. யார் யாரும் அப்படியெல்லாம் அடைஞ்சிருக்கிறாங்க பெரும் ஏன் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் மிகப்பெரிய தனவந்தர். ஒரு பக்கம் தனவந்தர், இன்னொரு பக்கம் குத்துபுல் அக்தாப், வழிமார்களுக்கெல்லாம் தலைவர். எப்படி சாத்தியமானது? காரணம் அதனுடைய வழிகளை அவர்கள் சரி செய்து கொண்டார்கள், ஹலாலை அவர்கள் முன்னிறுத்தினார்கள். இன்னைக்கு காலப்போக்கில் நாம சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியும்? யாரும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். காலப்போக்கில் நம்ம என்ன சொல்றோம், இன்னைக்கு ரொம்பவெல்லாம் நம்ம
கூடுமா கூடாதாங்கிறது அலசி ஆராய்ச்சி வியாபாரம் செஞ்சா எங்கெங்க நமக்கு வருமானம் கிடைக்கும் அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஷரியத் என்பது எல்லா காலத்திலும் ஒரே மாதிரி தான் பேசுது. குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா. பூமியில் உள்ள வஸ்துக்களை அதாவது வருமானங்களை நீங்கள் ஹலாலான பரிசுத்தமான வகையில் சாப்பிடுங்கள். இது விஷயத்தில் நீங்கள் வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானின் வார்த்தைகளை நீங்கள் பின்பற்றாதீங்க. அற்புதமான வார்த்தை. ஷைத்தானுடைய வார்த்தைன்னா அதெல்லாம் இப்படித்தான் வரும். அதெல்லாம் பார்த்துக்கலாங்க. நீங்கள் ரொம்ப மைனூட்டாக வியாபாரம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் தான் மிஞ்சும். என்ன செய்வீங்க? அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு செய்த ஸ்பெஷல் என்னன்னா அதிகத்தில் அல்லாஹ் தஆலா திருப்தியை வைக்க பரக்கத்தில் தான் வச்சிருக்காங்க. ஒரு மனிதருக்கு 1000 ரூபாய் இருப்பதனால் அவருக்கு மன திருப்தி ஏற்படாது. 200-300 ரூபாயில அவருடைய காரியங்கள் நிறைவேறும் போது ஒரு திருப்தி கிடைக்கிறார். அதான் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பரக்கத். அந்த காலத்தில் பரக்கத்தை தான் மக்கள் விரும்பினார்கள். இன்னைக்கு எல்லாருமே கசரத்தில் சொல்லக்கூடிய அதிகம் சியாதா ஹோனா சாஹியே, முஜே தோ மால் சியாதா ஹோனா சாஹியே, எனக்கு பொருள் நிறைய வரும். இப்போ இந்த சியாதத் என்பது அது ஒரு நாள் தீர்ந்து போகும். ஆனால் பரக்கத் என்பது அது நமக்கு மன திருப்தியை தரும். நம்ம இடத்தில் இருப்பது போல ஒரு ஃபீலை உண்டாகும். இதைத்தான் இந்த உம்மத்து விலகிக் கொள்ள வேண்டும். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நம்முடைய பொருளாதாரங்களை நமக்கு வரக்கூடிய வருமானங்களை அல்லாஹ் பரக்கத்தானதாக ஆக்குவதோடு அது வரக்கூடிய வழிகளை அல்லாஹ் பரிசுத்தமாக ஆக்கி அதன் வழியே